3 பைல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ரோசஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோசஸ் வச்சு இத யார் சூஸ் பண்றாங்களோ, அவங்களுடைய லவ் லைஃப் என்ன மாதிரி இருக்கும்? அவங்களுடைய திருமண வாழ்க்கை அடுத்த கட்டமா என்ன மாரியான முடிவுகள் அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது கார்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் வச்சு எங்களுக்காக சொல்லுங்க. ஃபைல் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அட்ராக்ஷன். அட்ராக்ஷன். இவங்க ஏற்கனவே ஒரு பிரேக்கப் ஆயிட்டு, அவங்கள விட்டு பிரிஞ்சதுனால இன்னும் அவங்களோட ஞாபகங்கள் இவங்களுக்கு இருந்தாலும், இவங்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நான் சேர வேண்டாம். இனி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. 2 பேருக்குமே இருக்காது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது யார் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களோட மனநிலை இது. சரிங்களா? அதனால இவங்க அடுத்தது அவங்க லைஃப்ல யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அட்ராக்ஷன், அந்த எனர்ஜி தான் இவங்களுக்கு இப்போ இருக்கு. தற்சமயம் இவங்களோட எனர்ஜி இப்படிதான் இருக்கு. இப்போ அடுத்தது ஒரு லைஃப் பார்ட்னர் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இம்மீடியட்டா கிடைப்பாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி. ஸோ அப்ப அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்க பெர்சன் திரும்ப வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும்.